Hi guys, நான் welcome to Priya. So நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம class 10 CBSE ல science chapter 1 அதாவது chemical reaction and equation ல explanation part 3 தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Types of chemical reaction. So இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்திருந்தோம்னா skeleton equation என்ன பார்த்திருந்தோம். அந்த skeleton equationல number of atoms on the product side வந்து number of atom on the reactant sideல வந்து ஈக்குவலா இருக்காது. So அத வந்து ஈக்குவல் ஆக்கறப்போ நமக்கு ஒரு balanced equation கிடைச்சது. அந்த balanced equationல அந்த elements ஓட physical state வந்து எப்படி மென்ஷன் பண்ணுதுங்கறத நம்ம பார்த்திருந்தோம். சோ அது எப்படி பேலன்ஸ் பண்ணனும் அது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்திருந்தோம். இப்போ chemical reaction ஓட டைப் பார்க்க போறோம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா class 9 லயே படிச்சிருப்போம் that during a chemical reaction atoms of one element do not change into those of another element nor do atoms disseminate from the mixture or appear from elsewhere. Actually chemical reaction involves the breaking and making bonds between atoms to produce new substances. So chemical reaction அப்போ ஒரு எலிமெண்டோட ஆட்டம் வந்து அதாவது ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஹைட்ரஜன் ஆட்டமா கன்வெர்ட் ஆகாது. சோ அதாவது என்ன ஆகும்னா ஆட்டம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்கு பதிலா அதே மாதிரி வந்து ஆட்டமும் கிரியேட் ஆகாது, அதே மாதிரி டிஸ்ட்ராய் ஆகாது. Actually chemical reaction involves the breaking and making of bonds between atoms to produce new substances. So அதாவது இந்த chemical reaction வந்து பாத்தீங்கன்னா bonds create பண்றதுல தான் இருக்குது. So இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த லெசனோட ஸ்டார்டிங்ல கொடுத்தா Mg + O2 gives MgO. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு skeletal equation. இப்போ O2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சாதாரணமா இருந்திருக்கு ஆக்சிஜன். அதுவே இந்த இடத்துல ஒரு புது பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல Mgங்கிறது தனியா இருந்தது, O2ங்கிறது தனியா இருந்தது. இப்போ இந்த இடத்துல வந்து MgO சொல்றா ஒண்ணா சேர்ந்து இருக்குது. சோ இதான் வந்து ஒரு chemical reaction. ஆனா இந்த இடத்துல பார்க்கறப்ப இது ஒரு skeleton equation தான். ஏன்னா இந்த இடத்துல Mg வந்து இங்க ஒரு ஆட்டம் இருக்கு, இங்க ஒரு ஆட்டம் இருக்கு. ஆனா ஆக்சிஜன் இங்க ரெண்டு இருக்கு, இங்க ஒன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. சோ இப்போ இத பேலன்ஸ் பண்ணா இந்த இடத்துலயும் ஒரு 2, இந்த இடத்துலயும் ஒரு 2. சோ 2Mg இதே மாதிரி 2Mg, அப்புறம் இந்த இடத்துல O2 இருக்கு, இந்த இடத்துல O2 இருக்கு. சோ நம்ம இந்த இடத்துல பார்க்கறப்போ நமக்கு ஒரு புது பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் தான் இருக்கு. ஆனா Mg அதாவது மெக்னீசியமோட வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கன்வெர்ட் ஆகல. ஜஸ்ட் அதோட வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. சோ இப்போ காம்பினேஷன் ரியாக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் என்ன ரியாக்ஷன் டைப் பார்க்க போறோம்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். சோ இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் என்ன? Calcium oxide reacts vigorously with water to produce slaked lime, calcium hydroxide, releasing a large amount of heat. அதாவது CaO அதாவது கால்சியம் ஆக்சைடோட வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றப்போ CaOH அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கிடைக்கும். அதாவது அது ஸ்லேக்ட் லைம்னு கூட சொல்லுவாங்க. சோ இத செய்யறப்போ வந்து பாத்தீங்கன்னா large amount of heat வந்து கிரியேட் ஆகுது. In this reaction calcium oxide and water combine to form a single product, calcium hydroxide. Such a reaction in which a single product is formed from two or more reactants is known as combination reaction. So combination reaction நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா எதுமே இல்ல. So combination என்ன? கம்பைன் ஆகுறது. So எல்லாமே கம்பைன் ஆகுறப்போ நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பொருள் இருக்குன்னா அது எல்லாத்தையும் கம்பைன் பண்றப்போ நமக்கு என்ன ஒரே ஒரு பொருள் தான் மிச்சம் வரும். So அந்த மாதிரி நிறைய ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் வர்றப்போ அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். சோ இந்த இடத்துல CaO அதாவது குவிக் லைமோ அப்புறம் வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கிறப்போ நமக்கு ஸ்லேக்ட் லைம் மட்டும் கிடைக்குது. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட். ஆனா நமக்கு ஹீட் கிடைச்சிருக்கு. ஆனா இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டை வந்து நம்மளால ஒரு ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வர்றப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து இது பாத்தீங்கன்னா இது சேர்ந்துருக்கு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் கிடையாது. சோ நமக்கு இது ரெண்டுத்தையும் சேர்றப்போ இது மட்டும் கிடைச்சிருக்கு. அதனால இத காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். சோ ரெண்டு ரியாக்டன்ஸ் வந்து கம்பைன் ஆகி வர்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். சோ அது எண்ட் ஆகி ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கணும். ஆனா இதுல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்கும் மேல கூட இருக்கலாம். இப்போ சோ அங்க பாத்தீங்கன்னா நமக்கு DU வந்து கொடுத்திருக்காங்க. A solution of slaked lime produced by reaction 1.13 is used for whitewashing walls. Calcium hydroxide reacts slowly with the carbon dioxide in air to form a thin layer of calcium carbonate on the walls. Calcium carbonate is formed after 2 to 3 days of whitewashing and gives a shiny finish to the walls. It is interesting to note that chemical formula for marble is also CaCO3. So இந்த இடத்துல ஸ்லேக்ட் லைமோட ஒரு சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருப்போம். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷிங் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ வால்ஸ் எல்லாம் ஒயிட் வாஷ் பண்றதுக்காக இதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரியாக்ட் ஆகும். இப்போ ஒரு செவுத்துல வந்து நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடை போடுறப்போ அது வந்து கார்பன் டை ஆக்சைடோட படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும். ஸோ அது ரியாக்ட் ஆகுறப்போ ஒரு தின் லேயர் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ அந்த கால்சியம் கார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுறப்போ ஒரு ஷைனியான ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மார்பிளுக்குமே CO3 தான், அதாவது கால்சியம் கார்பனேட் தான் கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்பிளோட சில அம்சங்களோட சில ஷைனிங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வரும். இப்போ இதுக்கு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சேர்க்கலாம்னா CaOH கால்சியம் ஹைட்ராக்சைடு ஓட வந்து பார்த்தீங்கன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்து சேர்றப்போ கால்சியம் கார்பனேட் பிளஸ் வாட்டர் ரிலீஸ் ஆகும். இப்போ பர்னிங் ஆஃப் கோல். ஸோ கோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் தான் சொல்லலாம். அதே ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் வந்து அது எரியறப்போ C+O2 CO2. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ஹைட்ரஜன்லையும் ஆக்சிஜனையும் வச்சு வாட்டர் கிரியேட் பண்ணுறது, அதாவது த்ரூ ஹைட்ரஜன் கேஸையும் ஆக்சிஜன் கேஸையும் வச்சு நம்மளால வந்து 2H2 அதாவது வாட்டர் வந்து கிரியேட் பண்ண முடியும். In simple language, we can say that when two or more substance or elements or compound combine to form a single product, the reactions are called combination reaction. So இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஸ்டேட்மெண்ட். ரெண்டுக்கும் மேலே ரியாக்டன்ஸ் வந்து சேர்ந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கிடைச்சதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ ஆக்டிவிட்டி 1.4ல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து எவால்வ் ஆயிருக்கும், அதாவது அந்த ஸ்லேக்டு லைஃப் வந்து கிரியேட் ஆனப்போ. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுற ரியாக்ஷன் அப்போ ஹீட்டை ரிலீஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ். ஸோ CH4 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோ ப்ரெசன்ஸில் வந்து எரிக்கிறப்போ CO2 + 2H2 கிடைக்கும். Do you know that expiration is exothermic process? We all know that we need energy to stay alive. We get this energy from the food we eat. During digestion, food is broken down into simpler substance. For example, rice, potatoes and bread contain carbohydrate. These carbohydrates are broken down to form glucose. This glucose combines with oxygen in our cell of our body and provides energy. The special name of this reaction is respiration, the process which you will study in chapter 6. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழக்கிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டில் இருந்தால் கிடைக்குது. ஸோ டைஜஷன் அப்போ என்ன ஆகும், ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சப்ஸ்டன்ஸாக ப்ரோக் ஆகி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ரைஸ், பொட்டேட்டோஸ், பிரெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கண்டெயின் பண்ணோம். திஸ் கார்போஹைட்ரேட் ஆர் ப்ரோக்கன் டவுன் டு ஃபார்ம் குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த குளுக்கோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுறப்போ இது வந்து ஒரு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணும். த ஸ்பெஷல் நேம் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இஸ் ரெஸ்பிரேஷன், த ப்ராசஸ் of which you will study in chapter 6. So இது வந்து பார்த்தீங்கன்னா chapter 6ல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல C6H12 + OCX + 6O2 gives 6CO2 + 6H2O plus energy. ஸோ இந்த நம்ம பாடியில் நடக்கிறது, அதாவது இந்த 6H2O C6H12O6 அதாவது குளுக்கோஸும் நமக்கு ஆக்சிஜனும் நம்ம பாடியில் வந்து சேர்றப்போ CO2 வந்து வெளிப்படும். அதான் வந்து நம்ம வெளியில் வந்து கொடுக்குறோம், அதாவது ரெஸ்பைர் பண்ணுறோம். அதே மாதிரி H2O எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். The decomposition of vegetable matter into compost is also an example of an exothermic reaction. ஸோ ஒரு வெஜிடபிள் மேட்டரோட டீகம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்போஸ்டா மாறுறது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஏன்னா அதுல வந்து ஹீட் வந்து வெளியாகும். இப்போ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். Have you noticed that the green color of ferrous sulfate crystals has changed? You can also smell the characteristic odor of burning of sulfur. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணதா நமக்கு இதெல்லாம் புரியும். Take about 2 grams ferrous sulfate crystals in a dry boiling tube. ஸோ ferrous sulfate crystals வந்து பார்த்தீங்கன்னா ஒரு dry boiling tube எடுத்துக்கிட்டு இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக note that the color of the ferrous sulfate crystals இப்போ வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணணும். ஸோ அது ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வந்து அதோட ஓடரை வந்து ஸ்மெல் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா FeSO4 அதாவது அந்த ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஃபெரஸ் ஆக்சைடு கிரியேட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா SO2 அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடோ SO3 சல்ஃபர் ட்ரை ஆக்சைடோ வெளியே வரும். இப்போ இந்த ரியாக்ஷனில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட் வந்து பிரேக் டவுன் ஆகி நிறைய சிம்பிளர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். திஸ் இஸ் அ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ்
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா FeSO4 அப்புறம் 7H2O. இது வந்து வாட்டரை லூஸ் பண்ணும் எப்போ நம்ம ஹீட் பண்ணுறப்போ, அப்புறம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து அப்புறம் என்னவா வந்து டீகம்போஸ் ஆகும்னா ஃபெர்ரிக் ஆக்சைடா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு Fe2O3 ஆகும், அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகும். Decomposition of calcium carbonate to calcium oxide and calcium dioxide on heating is an important decomposition reaction used in various industries. Calcium oxide is called lime or quicklime. It has many uses. One is in the manufacture of cement. When a decomposition reaction is carried out by heating, it is called a thermal decomposition. So calcium carbonate வந்து decompose பண்றப்போ நமக்கு வந்து calcium oxide calcium carbon dioxide வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான டீகம்போசிஷன். ஸோ டீகம்போசிஷனுக்கும் காம்பினேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ நிறைய 1+2+ ரியாக்டன்ஸ் வந்து சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்ததுன்னா அது காம்பினேஷன். அதுவே ஒரே ஒரு ரியாக்டன் வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸில் நிறைய வந்து அதாவது 1+ அதாவது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்ததுன்னா ப்ராடக்ட் கொடுத்ததுன்னா அது வந்து டீகம்போசிஷன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்க்குறப்போ நமக்கு வந்து CaCO3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுவாக மாறுது, 2 ப்ராடக்டாக மாறுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ அந்த ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபெர்ரிக் ஆக்சைடாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாகவும் மாறுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீகம்போசிஷன் வந்து ஹீட் பண்ணுறப்போ நடந்ததுன்னா அது தெர்மல் டீகம்போசிஷன் சொல்லுவாங்க. Another example of thermal decomposition is given in activity 1.6. ஸோ இப்போ 2 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா லெட் நைட்ரேட் பவுடர் வந்து ஒரு பாயிலிங் டியூப் எடுத்துக்கணும். அந்த பாயிலிங் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் டாங்ஸை வச்சு பிடிச்சி அதை வந்து ஹீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கலாம். You will observe that the emission of brown fumes, these fumes are nitrogen dioxide. The reaction takes place is 2PbNO3 twice heat. So heat கொடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா gives 2PbO lead oxide plus 4NO2 nitrogen dioxide plus oxygen. 2PbNO3 twice. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெட் நைட்ரேட். இதை ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா லெட் ஆக்சைடாக மாறும். ஸோ 2PbO. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு அதாவது 4NO2 அது கூட வந்து ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெட் நைட்ரேட்ங்கிற ஒரே ஒரு ரியாக்டன் வந்து சேர்ந்து ஹீட் பண்ணுறப்போ தெர்மல் டீகம்போசிஷனில் கிட்டத்தட்ட 3 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ ஆக்டிவிட்டி 1.7 இப்போ ஒரு பிளாஸ்டிக் மக் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ணணும். ஸோ 2 ஹோல்ஸ் ட்ரில் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பை வந்து அது மேலே ஆட் பண்ணணும். ஸோ அந்த கப்புக்குள்ளே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் எலக்ட்ரோட்ஸை வந்து உள்ளே சொல்லணும். ஸோ அதாவது கார்பன் எலக்ட்ரோடு சொல்கிறப்போ கார்பன் ஒருவேளை கார்பன் இல்லைன்னு சொல்லலாம்னா நம்ம வந்து பென்சில் லெட்டை கூட சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் தான். இதை வந்து அந்த எலக்ட்ரோட்ஸோட 6 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒன்றில் வந்து ஆனோட் இன்னொன்றில் கேத்தோட் கனெக்ட் பண்ணணும். அப்போது இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண தண்ணி மட்டும் இருக்காமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து 2-3 ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். Take 2 test tubes filled with water and invert them over the carbon electrode. Switch the current on and leave the apparatus undisturbed for some time. ஸோ இப்போ வந்து பார்க்குறப்போ அந்த இடத்துல பபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ்லையும் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரான்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் ஃபார்ம் ஆகும், இந்த எலக்ட்ரான்லையும் பபுள் ஃபார்ம் ஆகும். These bubble displays water in the test tubes. Is the volume of gas collected in this is the same in both the tubes. ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா? இருக்காது. ஏன்னா இப்போ ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் இந்த இடத்துல பிரிக்கிறாங்க. H2O வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. ஸோ H2Oவை எலக்ட்ராலிக் டீகம்போசிஷன் மெத்தட் மூலியமா ஹைட்ரஜன் அப்புறம் ஆக்சிஜனை பிரிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும், அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாகவும் இந்த இடத்துல ஒரு கம்மியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். Is the volume of gas collected on the both sides same? Once the test tubes are filled with the respective gas, remove them carefully. Test these gases one by one by bringing a burning candle close to the mouth of the test tube. Caution: this step must be performed carefully by the teacher. Which happens in with each case. What gas is present in each test tube? ஸோ இந்த கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேண்டில் வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வர்றப்போ ஆக்சிஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் வந்து நல்லா எரியும். அதுவே ஹைட்ரஜன் பக்கத்தில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாப்பிங் சவுண்ட் கேட்கும். ஏன்னா ஹைட்ரஜன் வந்து இது இன்ஃப்ளேமபிள் கேஸ்.
அதே ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இன்ஃப்ளேமபிள் கேஸ்னு சொல்ல முடியாது, ஆனா அது வந்து ஃபயரை சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து எலக்ட்ராலிக் டீகம்போசிஷன். ஸோ H2O வந்து நம்ம பிரேக் பண்ணி அதை வந்து அந்த இடத்துல கொடுக்குறப்போ நமக்கு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கிடைச்சிருக்கு. ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் எலக்ட்ராலிக் டீகம்போசிஷன் நடந்திருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ராலிக் டீகம்போசிஷன். அதே மாதிரி டீகம்போசிஷன் நம்ம 2 டைப் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தெர்மல் டீகம்போசிஷன், அடுத்து எலக்ட்ராலிக் டீகம்போசிஷன். இப்போ அடுத்து வந்து ஃபோட்டோலிட்டிக் டீகம்போசிஷன். ஸோ அது நான் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 கிராம் சில்வர் குளோரைடை வந்து ஒரு சைனா டிஷ்ல எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த கலர் என்னவா இருக்கும், ஒயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இந்த சைனா டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்ல கொஞ்ச நேரம் வச்சோம்னா அது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர்ல மாறிடும். ஏன்னா இந்த இடத்துல சில்வர் குளோரைடு வந்து சில்வர் அண்ட் குளோரினா வந்து லைட் வந்து படுறப்போ மாறும். அதான் AgCl, ஏஜிங்கிறது சில்வர். ஸோ 2AgCl இது வந்து சாலிடா இருக்கிறப்போ இதுல வந்து சன்லைட் படுறப்போ என்ன ஆகும்னா 2Ag + Cl2 வந்து கன்வெர்ட் ஆகும். இதான் வந்து போட்டோலிட்டிக் டீகம்போசிஷன். ஸோ டீகம்போஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரே ஒரு ரியாக்டன்ட் வந்து 2 ப்ராடக்டா வந்து கிரியேட் ஆயிருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து போட்டோலிட்டிக் டீகம்போசிஷனா லைட் படுறதுனால தான் இது நடக்குது. ஸோ எப்படி வந்து சில்வர் குளோரைடு வந்து அது மாதிரி பண்ணுதோ அதே மாதிரி சில்வர் புரோமைடுமே இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணும். அதாவது சில்வர் புரோமைடு வந்து வைக்கிறப்போ சில்வரவும் புரோமைடவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியும். The above reaction were used in black and white photography. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா black and white photographyல இதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. What form of energy is causing this decomposition reaction? We have seen that decomposition reaction require either any form of heat or light or electricity for breaking down the reactant. Reaction in which energy is observed are known as endothermic reaction. ஸோ எதுலலாம் எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுதோ அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லலாம். இப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும். அதாவது ஹீட் எனர்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லேக்கட் லேம்ப் கிரியேட் பண்றப்போ ஹீட் எனர்ஜி வெளியே வந்தது. அதுவே இந்த இடத்துல சன்லைட் வந்து கொடுக்குறப்போ ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்குறப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனே நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து உள்வாங்கிக்கிட்டே சேர்றது வந்து எண்டோதெர்மிக், அதுவே வந்து அது வெளியில கொடுத்துக்கிறப்போ சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.